வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ ஆறுமுக சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் புதுப்பாளையம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ ஆறுமுக சுவாமி திருக்கோவில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலில் உள்ள மூலவர் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ ஆறுமுகசாமி மரகத பச்சை கல்லால் ஆன சிலைகள் ஆகும். இவ்வாறு சிறப்புமிக்க இத்திருக்கோவில் சிதிலமடைந்து காணப்பட்டது. இதனை கிராம மக்களும் விழா குழுவினர்களும் புனரமைத்தனர். மேலும் வலம்புரி விநாயகர், சிவபெருமான், நாகாத்தம்மன், நவகிரகங்கள், வழித்துணை விநாயகர் ஆகிய பிரகார மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை கிராம தேவதை வழிபாடு, மகா கணபதி ஹோமம், கோபூஜை, தனபூஜை, பிம்ப பிரதிஷ்டை உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை ஆவப்பிரித்த யாகம், மகா பூர்ணாகுதி, யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் மங்களவாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். பின்னர் விமான கோபுரங்கள், மூலவர், பிரகார மூர்த்திகள் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் மகா அபிஷேகம், மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. பின்னர் திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ ஆறுமுக சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாளை முதல் 48 நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இதில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான டி.ஜே. கோவிந்தராஜன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் தமிழரசன், கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கே.வி. ஆனந்த்குமார், ஒன்றிய துணை செயலாளர் மங்களம் சுரேஷ், ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி. முத்து, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தேவிசங்கர், ஜோதி மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுப்பாளையம் கிராமத்தார், கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.